Hello everyone, welcome back to my channel Rome Relation Repeat with me Nisha. என்னோட ஃபர்ஸ்ட் vlogக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதே மாதிரி என்னோட அப்கமிங் வீடியோஸ்க்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபிலிப்பைன்ஸில் இருக்க 2 அமேசிங்கான ரெஸ்டாரண்ட்ஸை பார்க்க போகிறோம். என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஹவுசைன்ஸ் ரெஸ்டாரண்ட். இது கேட்வே மாலில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் 1985 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது இருந்து ஃபிலிப்பைன்ஸில் ஆத்தென்டிக் பர்ஷியன், அரேபியன், இந்தியன் அண்ட் மெடிட்டேரியன் ஃபுட்ஸை சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்டர்ன் குசைன் லவர்ஸ்க்கு இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். வாங்க ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட்குள்ளே என்டர் ஆனதும் பியூட்டிஃபுல் மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டைலாக இன்டீரியர்ஸ், பீஸ்ஃபுல் ஆம்பியன்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் சீட்டிங் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. ஃபேமிலி டின்னர், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் இல்லை ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெனுவில் கபாப், கிரில் சிக்கன், மட்டன் டிஷ்ஷஸ், பிரியாணி, நான், கரீஸ்னு நிறைய ஆத்தென்டிக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஷ்ஷஸையும் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே ஒரு சின்ன பார் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிளகா பஜ்ஜி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட், அதோட டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு தொட்டுக்க ஒரு சட்னி வேறு கொடுத்துருந்தாங்க. அல்டிமேட்டாக இருந்தது. இந்த ஊரில் நான் மிளகா பஜ்ஜி சாப்பிடுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சால்மன் ஃபிஷ், இது கிரில்டு சால்மன் ஃபிஷ், இது பீஃப் கிரேவி, பீஃப் பிரியாணின்ட்டு நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு சைடு என் பொண்ணு வேறு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள என்டர் ஆகிறப்போ ரொம்ப காலியாக இருந்தது. அண்டு டைமாக கூட்டம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒன்று வர ஆரம்பிச்சிது. அண்ட் இங்கே ஒரு சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. காரம் அப்படிங்கிறது இந்த ஊரில் இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் அதை எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாத்துலேயுமே இனிப்பு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பர்டிகுலராக நம்மளுக்கு ஸ்பைஸியாக வேணும்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. என் பொண்ணுக்கு நான் ஒரு முட்டை வாங்கி தந்துட்டேன். அவள் ஒரு எக் லவர். அவளுக்கு முட்டை வாங்கி கொடுத்துட்டா சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க. ஸோ நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே எங்களோட லஞ்சை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே நல்லா இருட்டிடுச்சு. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் கேட்வே மாலில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த மால் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு ஓப்பன் மால் போல் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு அன்றைக்கி இதை சுற்றி பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை. என் ஹஸ்பண்ட் டின்னருக்கு வேறு ஒரு இடத்துல டேபிள் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு குயிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். அண்ட் நாங்கள் கேப் பிக்கப் ஏரியாவுக்கு வந்தாச்சு. என் பொண்ணு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் நம்ம எங்கே போகணுன்னாலும் பயங்கரமாக நடக்கணுங்க. பெரியவங்க நம்ம நடந்துடலாம், பட் குட்டீஸ்னால் நடக்க முடியாது இல்லையா. அதனால் நாங்கள் எங்கே போனாலும் இந்த ஒரு ஸ்ட்ராலரை எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த ஸ்ட்ராலர் நான் துபாயில் குளோபல் வில்லேஜில் வாங்கினேன். அது வாங்குறப்போ பாப்பாவுக்கு ஒரு 5 months இருக்கும். பட் இப்போது அவளுக்கு 2 years ஆகியும் இந்த ஸ்ட்ராலர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கே போனாலும் இதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். பாப்பா ஏறி உட்காருங்கன்னா அவங்க அழகாக ஏறி உட்காந்துருவாங்க. நாங்கள் தள்ளிட்டு போயிடுவோம். இல்லைனா பாப்பாவை தூக்கிட்டு நடக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும். மால் என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்டில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் புக் பண்ண கேப் வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு குவிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது ப்ரொசைட்க்கு. ஜெர்மனோட ஆத்தென்டிக் பீர் கல்ச்சர் அண்ட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிப்பீன்ஸ்க்கு கொண்டு வந்த ஃபேமஸ் ஜெர்மன் பீர் பார் இது.
இந்த ப்ரொசைட் வந்து போடியம் மாலில் இருக்குது. போடியம் மால் வந்து ஒர்டிகா சென்டரில் இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இந்த மால் இருக்குது. அண்ட் இந்த மால் நாங்கள் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாலோட டாப் ஃப்ளோருக்கு போனால் போடியம் சோஷியல் நம்மளுக்கு இருக்குது, தனியாகவே கொடுத்துருக்காங்க. அந்த போடியம் சோஷியலில் வந்து நம்மளுக்கு நிறையா ரெஸ்டோ பார்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரொசைட்டை பற்றி சொல்லணுன்னா 2006 சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் பவேரியன் ஃபுட் அண்ட் ப்ரீமியம் ஜெர்மன் பீர்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஜெர்மன் பீர் கல்ச்சரை ஏஷியா ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் அவங்களோட ஒரு பெரிய கோலாகவே வச்சுருக்காங்க. நம்ம ப்ரொசைட்டுன்னு சொல்கிற ஒரு ஜெர்மன் வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஃபுட்டும் பியரும் என்ஜாய் பண்ணுற ஒரு ரிலாக்ஸிங்கான மீல் டைம். இதுதான் ப்ரொசைட்டுக்கான அர்த்தம். இப்போ வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம். என்னதான் மால்லாம் க்ளோஸ் பண்ணாலும் இந்த ரெஸ்டோ பார் பாருங்கள், செம்ம கூட்டமாக இருந்தது, செம்ம வைபாக இருந்தது. நாங்கள் போகிறப்பவே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆஃப்டர் அ லாங் வெயிட் எங்களுக்கு ஒரு டேபிள் அலாட் பண்ணிட்டாங்க. வாங்க இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம். உள்ளே என்டர் ஆனோன்னு உட்டன் இன்டீரியர்ஸ் அண்ட் ரஸ்டிக் டெக்கார், ஒரு லைவ்லி அட்மாஸ்ஃபியரை பார்த்தா ஜெர்மனில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் பீர் ஹால் ஃபீல் கொடுக்குறாங்க. இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப வைபாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. என் ஹஸ்பண்ட் ஒரு சைடு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, என் பாப்பா ஒரு சைடு தனியாக ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள் ட்ரை பண்ணது அவங்களோட ஸ்பெஷல் மேங்கோ பீருங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பீரோட டேஸ்ட்டில் வந்து மேங்கோ ஃப்ளேவரை ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, ரொம்ப பீட்டராகவும் இல்லை, ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். பாப்பாவை எங்கேஜ்டாக வச்சுருக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ட்ராயிங் ஷீட்டும் க்ரையான்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாப்பா ஒரு சைடு ஜாலியாக அதை வரைஞ்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பாப்பாவுக்கு நாங்கள் மேங்கோ ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்துடுச்சு. பாப்பா ஒரு சைடு மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு அவளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள். என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. இங்கே நம்ம ஊரில் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷன், அப்சல்யூட் பார்பிக்யூலலாம் இந்த மாதிரி பர்த்டே விஷஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வந்து ப்ரொசைட்டில் எனக்கு பண்ணாங்க. பட் இந்த ப்ரொசைட்டில் இதை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது நிஜமாகவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நான் சர்ப்ரைஸ் ஆனனோ இல்லையோ, என் பொண்ணு அதை பார்த்து ஸ்டன் ஆகி அப்படியே உட்காந்துட்டா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு செகண்ட் புரியல. அதுக்கப்புறம் நான் அவளை தூக்கி என்கிட்ட கொடுக்க சொன்னேன். அவள் என்கிட்ட வந்தோன்னே we enjoyed that. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடினாங்க. பாடி முடிஞ்சோன்னே நாங்கள் கேண்டில்ஸை ப்ளோ பண்ணிவிட்டு ஃபுட் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நாங்கள் அங்கே வந்து நிறையா ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைக் மெயின் டிஷ்ஷஸ் நாங்கள் போகலை. கிறிஸ்பி போர்க்கு, அதுக்கப்புறம் இங்கே போர்க்கு பீஃப் எல்லாமே ரொம்ப காமனுங்கிற அதை வந்து அவங்க ஒரு என்ன சொல்கிறது அத்தன்டிக் ஜெர்மன் ஸ்டைலில் சர்வ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஜெர்மன் ஃபுட்டும் யூனிக்கான ஒரு பீர் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும்னா ப்ரொசைட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். வர்த்தாக இருந்தது. ஸ்டாஃப்ஸுமே வந்து இங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக இருந்தாங்க. ரொம்ப என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். நாங்கள் அப்படியே அங்கே எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டோம்.
அண்ட் வெளியில் வரும்போது தான் நான் வந்து இதை கவனித்தேன். இது என்னதுன்னு கேட்டப்போ இதில் தான் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து பியர்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படி சொன்னாங்க. பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பெருசாக ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியல. அதை பார்த்துட்டு அழகாக ரசிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓவராலாக இந்த 2 ரெஸ்டாரண்ட்டுமே ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஹுசைன்ஸ் ஆத்தென்டிக் மிடில் ஈஸ்டர்ன் ஃப்ளேவர்ஸ்க்கு ஃபேமஸ், ப்ரோசைட் ஜெர்மன் ஃபுட்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷிங் பேர்ஸ்க்கு ஃபேமஸ். ஸோ நீங்கள் ஃபிலிப்பீன்ஸில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பிளேஸை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை காய்ஸ்.